மாநில அரசாங்கம் இன்றைக்கு ஒரு தனியார் மய கான்ட்ராக்ட் மய நடவடிக்கைகளிலே தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றது. ஏற்கனவே நாம் மத்திய அரசாங்கத்திற்கு எதிரான போராட்டங்களை திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இணைந்து பல போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கின்றோம். ஆனால் அதே சமயத்திலே கடந்த 1990ஆம் ஆண்டு முதல் அமலுக்கு வந்த தாராளமய தனியார்மய உலகமய கொள்கை என்பது ஒருபுறம் மிக கடுமையான சுரண்டலுக்கு தொழிலாளர்களை உட்படுத்தக்கூடிய கொள்கை. அதனுடைய மிக கடுமையான சுரண்டல் என்பதனுடைய வேறு வடிவம்தான் தனியார் மயமும் தாராளமயமும் கான்ட்ராக்ட் முறையும். அப்படிப்பட்ட ஒரு முறையை எதிர்த்து கடந்த 90 முதல் கிட்டத்தட்ட ஒரு 30க்கும் மேற்பட்ட ஆண்டுகளாக இந்திய நாட்டினுடைய தொழிலாளி வர்க்கம், இந்திய நாட்டினுடைய தொழிற்சங்கங்கள் இணைந்து போராட்டங்களை நடத்தி வருகின்றன. அப்படி நடத்தக்கூடிய அந்த போராட்டம் நீடித்த போராட்டமாக இருக்கின்றது. ஒருபுறம் நாம் போராடக் கொண்டிருந்தாலும் கூட ஆளும் வர்க்கம், ஆளும் அரசுகள் இந்த கொள்கைகளை தீவிரமாக அமுல்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை எடுத்துக் கொண்டிருக்கின்றன. தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழக அரசு ஆட்சிக்கு வந்த பின்பு ஏற்கனவே இங்கு பல்வேறு துறைகளிலே கான்ட்ராக்ட் மயம் என்பது நீக்கமர நிறைந்திருந்த நிலையில் மேலும் மேலும் கான்ட்ராக்ட் மயத்தை புகுத்தக்கூடிய நடவடிக்கைகள் இருக்கின்றது. இன்றைக்கு மருத்துவமனைகளிலே கான்ட்ராக்ட் தொழிலாளர்கள், உள்ளாட்சி பணியாளர்கள் கான்ட்ராக்ட் தொழிலாளர்கள், அரசு துறையிலே கான்ட்ராக்ட் மயம் என்று அரசினுடைய பிரதானமான துறைகள், சேவை துறை உட்பட எல்லாவற்றிலும் கான்ட்ராக்ட் மயம் என்பது கொடிகட்டி பறக்கின்றது. இவ்வளவு நாட்கள் நம்முடைய போக்குவரத்து கழகத்திலே அப்படிப்பட்ட கான்ட்ராக்ட் மயம் என்பது இல்லாமல் இருந்தது. இன்றைக்கு அந்த கான்ட்ராக்ட் மயத்தை புகுத்துவதற்கான நடவடிக்கையிலே தமிழக அரசு ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றது. அதற்கு எதிராகத்தான் நாம் இந்த போராட்டத்தை நடத்துகின்றோம். கான்ட்ராக்ட் மயம் என்பது ஏதோ கான்ட்ராக்ட் தொழிலாளர்களுடைய நியமனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை மட்டுமல்ல, கிட்டத்தட்ட அது ஒரு நவீனமான சுரண்டல் வடிவம். இன்றைக்கு எல்லா அரசு துறை நிறுவனங்களிலும் பொதுத்துறை நிறுவனங்களிலும் பல லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் கான்ட்ராக்ட் தொழிலாளர்களாக எந்த விதமான உரிமையும் இன்றி அவர் அந்த நிறுவனத்துக்குள்ளே வேலை பார்ப்பார். எத்தனை ஆண்டுகள் வேலை பார்த்தாலும், எத்தனை ஆண்டுகள் நிறுவனத்தினுடைய நலனுக்காக பாடுபட்டாலும் கூட அவர் ஒப்பந்த தொழிலாளி, அவருக்கும் அந்த நிறுவனத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று அரசு துறை நிறுவனங்களே சொல்லக்கூடிய அவலம். இது இன்றைக்கு மிகப்பெரிய அளவிற்கு நாடு முழுவதும் வியாபித்திருக்கிறது. எனவே நாம் தொழிற்சங்கம் என்ற அடிப்படையில் தொழிலாளர்களுடைய உரிமைகள் என்று வரும் பொழுது அடிப்படையான நாம் போராடி பெற்ற அத்தனை சட்டங்களும் கிட்டத்தட்ட கான்ட்ராக்ட் தொழிலாளிகளுக்கு பல சட்டங்கள் பொருந்தாது. தொழிலாளி என்ற முறையிலே தொழிலாளர்கள் நீண்ட நெடிய கால போராட்டத்தின் விளைவாக உருவாக்கிய எந்த சட்டங்களும் கான்ட்ராக்ட் தொழிலாளிக்கு பொருந்தாது. ஆனால் அவர் தொழிலாளி, அவர் ஆலைக்குள்ளேயே வேலை பார்ப்பார், ஆலையினுடைய உற்பத்தியிலே பிரதான பங்கு வகிப்பார், அரசு துறையிலே வேலை பார்ப்பார். ஆனால் அவர் தொழிலாளி அல்ல, அவருக்கு எந்த சட்டமும் பொருந்தாது. இதுதான் கான்ட்ராக்ட் துறை முறை, கிட்டத்தட்ட ஒரு நவீன கொத்தடிமை முறை. இப்ப நம் கண் முன்னாலேயே நம்முடைய சகோதர தொழிலாளிகளை, சக தொழிலாளிகளை நிர்வாகம் சுரண்டுவது, நிர்வாக தொழிலாளர்களையே 2 பிரிவாக பிரிக்கின்றது. 2 பிரிவாக பிரித்து நம்முடைய நிரந்தர தொழிலாளிகளுக்கே என்ன மனநிலை இருக்கிறது என்றால், கிட்டத்தட்ட கான்ட்ராக்ட் தொழிலாளிகளை தொழிலாளிகளாக நிர்வாகம் மட்டும் அங்கீகரிக்கவில்லை என்பது மட்டுமல்ல, நிரந்தர தொழிலாளிகளே அவர்களை தொழிலாளிகளாக அங்கீகரிக்க கூடாத ஒரு உளவியல் ரீதியான ஒரு முயற்சியை இன்றைக்கு ஆளும் வர்க்கம் செய்து அதிலே வெற்றியும் பெற்றிருக்கின்றது. நிரந்தர தொழிலாளிகள் கான்ட்ராக்ட் தொழிலாளியை தொழிலாளர்கள் கூட ஏற்றுக்கொள்வதில்லை. நம்முடைய தொழிற்சங்கங்கள், குறிப்பாக CITU, நிரந்தர தொழிலாளர்கள் கான்ட்ராக்ட் தொழிலாளர்களை ஒன்று திரட்ட வேண்டும் என்று சொன்னாலும் கூட இன்றும் அதில் நம்மால் பெரிய அளவுக்கு வெற்றி பெற முடியவில்லை. இன்றைக்கு அது தொழிற்சங்க இயக்கத்திற்கே மிகப்பெரிய சவாலாக இருக்கக்கூடிய பிரச்சனை.
இப்படிப்பட்ட சூழ்நிலையில நம்முடைய நிறுவனத்திலே கான்ட்ராக்ட் முறையை புகுத்த இன்றைக்கு அரசாங்கம் முயற்சி செய்கிறது.